ஓ, நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். இப்ப நீ லிஸ்ட்ல இருக்கியா இல்லையான்னு முதல்ல பாத்துக்கலாமே அப்படின்ட்டு. இல்லைன்னு ஒரு சந்தேகம் வந்தாலும் நம்ம தேடுவோம். வரிசையா எல்லா வருஷமுமே எல்லா எலெக்ஷனுமே ஒரே இடத்துல தான் போய் ஓட் போட்டுட்டு இருக்கோம். ஒரு மாற்றமும் இல்லை. ஆனா வீடுகள் ஒரு தெரு 2 தெரு மாறி மாறி நாங்க போயிருந்திருக்கோம். அப்போ இந்த தடவை நம்ம பேர் இருக்காதுன்னு தெரிஞ்சால்தான் நம்ம சந்தேகம் வந்தால்தான் நம்ம இதெல்லாம் செய்ய முடியும். ஸோ என்னோட ரிக்வஸ்ட் எலெக்ஷன் கமிஷனுக்கு, நான் complaints@ECI அப்படின்னு அந்த கவர்மெண்ட் சைட்ல போயிட்டு உங்களுக்கு மெயிலும் அனுப்பிச்சிருக்கேன். தகவலுக்காக உங்க ரிப்ளைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் இது எல்லா ஓட்டர்ஸ்க்கும் மனசுல தெரியணுங்கிறதுக்காக அந்த ஃபார்ம் 8 ஃபில்அப் பண்ணி அனுப்பணும்னு சொல்றாங்க. ஃபார்ம் 8 லிங்க் பண்ணா ஆன்லைன்லேயே அனுப்பிடலாமா? ஏன்னா ஃபார்ம் பிசிக்கலா எடுத்து எழுதினால்தான் அனுப்ப முடியுங்கிற மாதிரி இருக்கு. ஸோ தகவலை இண்டிவிஜுவல் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கும் உங்கள்கிட்ட ஆன்லைன்ல மொபைல் நம்பரும் இருக்கு, இமெயிலும் இருக்கிறப்ப தகவலை அனுப்பலாம். இதுக்கு முயற்சி செய்யுங்க. டிஜிட்டைஸ்டு உலகத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரியான கஷ்டங்கள் பொதுமக்களுக்கு வராம பாத்துக்கிறது